வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம எதையும் ஊற வச்சு அரைக்காம உடனடியாக சுடுற மாதிரி 6 தோசைங்க பார்க்கலாம். பிரெட் மிச்சமாயிருச்சா? அது கெட்டு போகிறதுக்குள்ள சீக்கிரம் தீக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க செய்யலாம் சூப்பரான தோசை. இந்த தோசைக்கு நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்க போகிறேன். எந்த டைப் பிரெட்டையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஹோல் வீட் மல்டிகிரெயின் பிரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் அவ்வளோவா நல்லதில்லை, பட் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னாலும் சாப்பிடலாம். மிச்சம் விழுறது என்னவோ இந்த வீட் பிரெட் தான். உடம்புக்கு நல்லதுன்னு வாங்குவோம், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அது அப்பப்போ தேங்கிடும். ஸோ மிச்சம் விழுந்தால் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி தோசையாக்கிடுங்க. இதோ பிரெட் பொடி ரெடி. இதோட ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க பேக்கிங் சோடாவை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தரும், அவ்வளோதான். மற்றபடி தோசை நீங்கள் அதை சேர்க்கலினாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். இதை நீங்கள் இப்படியே கூட தோசையாக ஊற்றலாம், பட் தாளிச்சு கொட்டி ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு கை கருவேப்பிலை, இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 கை நறுக்கின வெங்காயம். வெங்காயத்தை நீங்கள் வதக்கியும் ஆட் பண்ணலாம், இல்லை வதக்காமலும் ஆட் பண்ணலாம். வதக்கிறதா இருந்தால் நல்லா வதக்கிக்கோங்க. இதோ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த தாளிப்பை இப்போ மாவோடு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களோட மாவு ரெடி. மாவு பதம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை தோசையை ஊற்றி எடுத்துடலாம். தாளிப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மெல்லிசா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்ற முடியாது. இதை தாளிக்காமல் ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஊற்றி எடுக்கலாம். பட் அதை விட தாளிப்பு சேர்த்த தோசை தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சிடுங்க. இதோ நம்மளோட பிரெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். சாம்பார் சட்னின்னு நார்மல் தோசைக்கு என்னென்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா மொறுமொறுன்னு கோதுமை தோசை ஒன்று ரெடி பண்ணலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஈக்குவலா கோதுமை மாவு 1 கப் கோதுமை மாவு, இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க போறோம். இதை நல்லா கட்டி விழாம கரைச்சிடுங்க. இனிஷியலாக நான் நிறைய தண்ணி இங்கே ஊற்றலை, பட் லேட்டராக நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த பேட்டரே நல்லா தண்ணியாக இருக்கணும். இதோட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டிக்கிட்டே சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகா, இதோட நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டுன மிளகு, அவ்வளோதான். மாவில் சேர்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு உங்கள் மாவு தண்ணியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. நல்லா சூடான தோசைக்கல்ல மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஊற்றி தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும்.
தோசைக்கல் சூடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட பேட்டரும் இந்த மாதிரி ரன்னியாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் உங்களோட தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றும் போது மாவு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தோசைக்கல்லே லைட்டாக அப்படியே சுற்றி விடுங்க. அந்த மாவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும். இதோ ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஓவராலாக விட்டுட்டு வரும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இல்லைனா பிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இதுவும் நம்மளோட கோதுமை தோசை ஆல்மோஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா பார்க்க போறது ராகி ரவா தோசை. அண்ட் ராகி தோசையிலே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததா மோர் சேர்க்க போறோம். மோரை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த தோசைக்கு மாவு எப்படி இருக்கணும்னா லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ மோரோ இல்லை தண்ணியோ சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக 1 கப் அளவுக்கு மோர் சேர்க்கணும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் மோரோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸான பேட்டராக இருக்கணும். அண்ட் இது ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இதை இப்போ தோசையை ஊற்றலாம். அண்ட் இதை கண்டிப்பாக நல்ல சூடான கல்லில் ஊற்றணும். தோசை மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கல் நல்லா சூடாக இருக்கணும் அண்ட் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு தோசை கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இதோ மொறுமொறுன்னு சூப்பரான ராகி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ரவா தோசை. ஒரு 1.25 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். இதோ நல்லா குட்டி விழாம மாவை கரைச்சாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. இது இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ நிறைய தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த பேட்டர் எப்படி இருக்குன்னா தண்ணியா ஓடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதோட நம்ம பொடிச்ச மிளகு ஆட் பண்ணணும். மிளகு நல்லா தட்டி இதோட ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி, 1/2 கப் பெரிய வெங்காயம் நறுக்குனது, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டரில் ஆட் பண்ண போகிறோம். இதோ மாவோட சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. மாவை திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணியா இல்லைன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி தண்ணி ஆக்கிடுங்க. இதை தோசை மாதிரி தேய்ச்சிடாதீங்க. நல்ல சூடான டவால இதை இப்படி ஊத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், டவா நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாவுலேயே நீங்கள் 2 விதமாக தோசை சுடலாம். இந்த மாதிரி மொறுமொறுன்னு சுடலாம். இல்லைன்னா பேட்டரை உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு தோசை மாதிரியே ஊற்றி எடுக்கலாம். அப்போ ரவை மைதா தோசை, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இது மொறுமொறுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதோ நம்மளோட மொறு ரவா தோசை ரெடி. அடுத்ததா பார்க்கலாம் பேசன் சில்லா, அதாவது கடலை மாவு தோசை. இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதுல நறுக்குன அரை பெரிய வெங்காயம், கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதோட கொஞ்சமா சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதோ மாவு ரெடி. நல்லா சூடான கல்ல தோசை ஊற்றிடுங்க. தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டுடுங்க. இதுக்கு நீங்க சட்னி சாம்பார்னு எது வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலா சாதம் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு தோசை சுடலாம். எனக்கு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சாதம் மிச்சமாயிருச்சு. நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எவ்வளோ சாதம் எடுத்தீங்களோ அதுக்கு 1/4 பங்கு அரிசி மாவு, 1/4 பங்கு தயிர். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. முதல்ல ஒரு ரவுண்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. அப்பதான் நல்லா மைய அரைக்கும். இப்போ அளவா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிடுங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதோட கொஞ்சமா ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுங்க. நம்ம உடனே தோசை ஊத்த போறதால ஒரு பெரிய பிஞ்ச் சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. எப்பயுமே சோடா உப்பு ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்துங்க. அப்பதான் நல்லா வரும். இதோ மாவு ரெடி. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இங்க சாதத்தை அரைச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா மாவுல கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கும். ஊத்தும் போது பார்த்து ஊத்துங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. அப்படியே மேலாப்புல உங்களால எவ்வளவு தூரம் தேய்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தேய்ங்க போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. மூடி போட்டு ஒரு பக்கம் வேக விடலாம். ஒரு பக்கம் இது வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகுற வரைக்கும் இது அடுப்புல இருக்கட்டும். ஸோ இதோ நம்மளோட தோசை ரெடி. என்னதான் இந்த மாவு கொஞ்சம் வலுவலுன்னு இருந்தாலும் தோசையை ஊற்றி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மொறுமொறுனே வரும். பட் ஒன்னே ஒன்று, என்னதான் இருந்தாலும் இந்த சாதம் கொஞ்சம் அழுத்தி தேய்க்காம கேர்ஃபுல்லாக ஊற்றி எடுங்க.
ஸோ மொறு மொறுன்னு மீதமான சாதத்தில் தோசை ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.